யோபு 25 அதிகாரம் 1 முதல் 6 வசனம் வரை. அப்பொழுது சுகியானான பிலாத் பிரதியுத்தரமாக, The answered and Bilod the Suginiyat and said, அசைன்மெண்ட் அதிகாரமும் பயங்கரமும் வரியிடத்தில் இருக்கிறதும் அவர் உமது உன்னதமான ஸ்தானங்களிலே சமாதானத்தையும் உண்டாக்குகிறார். Divine and fear were with him. He maketh peace in this high place. வசனம் 3. அவருடைய யோசனைகளுக்கு கை உண்டோ? அவருடைய வெளிச்சம் பார்மேல் உதிக்காமல் இருக்கிறதோ? யார் மேல் உதிக்காமல் இருக்கிறதோ? Is there any members of these Armenians and the upon whom and doth not even like rise? வசனம் 4. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? How can man be and justified with God? Or how can be clean that is born of the woman? வசனம் 5. சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசமாய் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்க்கும் சுத்தமானவைகள் அல்ல. Behold, he even shew the moon, and it shine it not. He the stars are not and pure in his sagat. வசனம் 6. புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றார். How much less man that is your womb born, and the son of man which is a worm. அந்த சோஷியல் மீடியா திருப்பி நம்ம படிப்போம். எப்படிலாம் கேட்குறதில்ல கடவுள். பிரமிட்டின் உச்சியிலே நடக்கும் உரையாடல்கள் குறுகியவை, அதே சமயம் கீழ்ப்பகுதியிலே நடக்கும் உரையாடல்கள் நீண்ட காலம் மற்றும் மிகவும் குறிப்பிடத்தக்கவை ஆக காணப்படுகின்றன. சோஷியல் நெட்வொர்க் ஷீட் அண்ட் SNSs allow users to share and personal information with and friends of the family. சமூக வலைப்பின்னல்களால் தளம் SNS பயனாளர்கள் தங்கள் தனிப்பட்ட தகவல்களை நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறது. By creations a profile, user can share on videos, text and photos or audio. ஒரு சுயவிவரத்தை உருவாக்குவதன் மூலம் பயனாளர்கள் வீடியோக்கள், உரை, புகைப்படங்கள் அல்லது ஆடியோவை பகிரலாம். The most common and work now on social networks are the Facebook, Twitter, WeChat and Instagram. மிகவும் பொதுவான மற்றும் நன்கு அறியப்பட்ட சமூக வலைப்பின்னல்களால் ஃபேஸ்புக், ட்விட்டர், WeChat மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகும். நியூஸ் aggregators are web and applications that pull news and stories from an internet sheet into a single locations that the user can view that yarn users. செய்தி திரட்டியன் என்பதும் பல்வேறு இணைய தளங்களாயிருந்தது. செய்திகளை ஒரு இடத்திற்கு இழுத்து பயனாளர்கள் தங்கள் ஓய்வு நேரத்திலேயே பகிரக்கூடிய வேலை பயன்படுகிறார்கள் ஆகும். These include in all online newspapers, blog and broadcast and blogs. இதில் ஆன்லைன் செய்திகளையும் பதிவுகளை, ப்ராட்காஸ்ட்கள் மற்றும் வீடியோவை பதிவுகளை ஆகியவைகளே அடங்கும். The seats like and these and
presents text, videos, and audios connect triggering Jaron readers. இதுவே போன்ற தளங்கள் தங்கள் வாசகர்களையே இலக்க கொண்டு உயர உரையை வீடியோ மற்றும் ஆடியோ உள்ளடக்கத்தையே வழங்குகின்றன. Figures 1.1 The social media pyramids based and the rich Raman Randy Leverk and Northwestern University படம் 1 வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் திராண்டே ஹல்வேக்கின் ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்ட சமூக ஊடக பிரமிடு. Facebook, Twitter, Princeton, Snapchat, LinkedIn, Instagram, social networks and conversations tower. The top of the pyramid tend to the B1 dimensionals, surface levels and discussion. பிரமிட்டின் உச்சியை நோக்கி ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் பிரின்ஸ்டன், ஸ்னாப்சாட், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் சமூக வலைப்பின்னல்களால் உரையாடப்படல் ஒரு பிரமாண மட்ட விவாதங்களாகவே இருக்கும். யூஸ்விங்ஸ்டன் ஆப்பிள் போஸ்ட், நியூ 360 packet, Reddit, Samsung News, Google News, aggregators, Happening 10 Apple Post, News 360 Packet, Reddit, Smart News, Google News. திரட்டிகள் Friendster, Reddit, Hoza, Person, Conversation, Friendster, Reddit, Hoza, Person இணைப்புகள், YouTube, VNMe, Instagram, Hulu, Netflix video connections. YouTube, VMe, Instagrams, Hulu, Netflix வீடியோ இணைப்புகள், blog, e-newsletters, trigger leaders. வலைப்பகுதிகள் மின் செய்தி மடல்கள் தலைவர்கள் என்றாலும். From second left can view groups and visuals communicates conversations and trigger. The bottom of pyramid turn should be and post and specific. பிரமிட்டின் அடிப்பகுதியாக நோக்கி மன்றங்கள், இரண்டாம் வாழ்க்கை, கான்வே, குழு, மெய்நிகர், சமூகங்கள், உரையாடல்கள், கான்வனம், செலுத்தும் மற்றும் குறிப்பிட்டதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 2 பேஜ் வாசிக்கணும் கண்டிப்பாக. எப்படின்னா செவ்வாய் புதன் தான் வாசிக்கணும். அந்த நாளுக்குரிய 2 பேஜ் நாளைக்கு வாசிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.